योगीराम सुरत्कुमार योगीराम सुरत्कुमार योगीराम सुरत्कुमार जय गुरुराया। ओम अण्णामलै वासाय विद्महे வைகுண்ட ரூபாய தீமஹி தன்னோ யோகிராம் சுரத்குமார் பிரச்சோதயாத். இந்த உலகமெங்கும் ஒரு காலகட்டத்தில் மன்னராட்சி நடந்தது. உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல? எப்ப நடந்தது? எப்ப நடந்தது? 1947க்கு முன்னால முழுவதுமே மன்னராட்சி நடந்தது. சரி, ராமாயண காலத்துல ராமராட்சி, மகாபாரத காலத்துல தர்மருடைய ஆட்சி, துரியோதனுடைய ஆட்சி எல்லாம் இப்படியே நடந்துட்டு வந்து பிற்காலத்துல ராஜராஜ சோழன் ஆட்சி, முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியின் ஆட்சி, தன் மகனே தவறு செய்து ஒரு பசுமாடு வந்து மணியடித்து நியாயம் கேட்டபோது தன் மகன் என்றும் பார்க்காமல் மரண தண்டனை விதித்த மன்னர்களெல்லாம் ஆண்ட காலங்கள் போய் பிற்காலத்திலே தென்னிந்தியாவில் மட்டும் சில மன்னர்கள் கோவில்களெல்லாம் கட்டி வேளா வேளைக்கு பூஜைகள் செய்து ஆன்மீக தொண்டு செய்தார்கள். ஒரு சில மன்னர்கள் உலகமெங்கும், ஐரோப்பிய தேசங்கள், இந்திய தேசங்கள் முழுக்க பல மன்னர்கள் ஆட்சி எப்படி இருந்ததுன்னா மிகவும் மோசமான ஆட்சி. அதை பத்தி நான் பெருசா ஒன்றும் சொல்றதுக்கு விரும்பல, ஏன்னா அதை பத்தி சொல்றதுக்கு நமக்கு தேவையும் இல்லை. அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள், எவ்வளவு மோசமான மன்னராட்சிகள் நிறைய இடங்களில் நடந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்லிடுறேன். ஒரு அரண்மனையை பார்க்கறதுக்கு நான் போறேன். எனக்கு இந்த பழங்கால பொருட்கள், பழங்கால கதைகள், பழங்கால விஷயங்கள், பழங்கால கட்டடங்கள் இதெல்லாம் பார்க்கறதுல எனக்கு அலாதி பிரியம். நம்ம வீட்டிலே பின்னாடி பார்த்தீங்கன்னா பழங்கால பொருட்கள்லாம் நிறைய ஆன்டிக்லாம் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அப்படி ஒரு அரண்மனையை நான் பார்க்க போனப்போ அப்படி பார்த்துட்டே வந்துட்டு இருக்கேன், ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். ஒரு இடத்துல ஒரு வெத்தலை பெட்டி வச்சிருக்கு, பாதுகாப்பா வச்சிருக்கு. ஒரு அழகான வேலைப்பாட்டோடு கூடிய ஒரு வெத்தலை பெட்டி, வெத்தலை செல்லம், ஒரு வெத்தலை பெட்டி அழகா வச்சிருக்கு. இப்ப நான் அந்த அரண்மனையில வேலை பார்த்த ஒருத்தட்ட கேட்டேன், இந்த வெத்தலை பெட்டி எதுக்கு இவ்வளவு பெரிய பெரிய புனிதமாக வச்சிருக்கு, என்ன விஷயம்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, சார் இந்த வெத்தலை பெட்டிக்கு ஒரு பெரிய கதை இருக்கு அப்படின்னாரு. என்ன கதை சொல்லுங்க கேட்போம் அப்படின்னு. மகாராஜா வாழ்ந்த காலத்துல தினமும் காலையில அவருடைய பாதுகாவலர்கள், அவருடைய உதவியாளர்கள் இந்த வெத்தலை பெட்டியை எடுத்துட்டு போவாங்க. எங்க எடுத்துட்டு போவாங்கன்னு கேட்டேன். அந்த வெத்தலை பெட்டியை எடுத்துட்டு போய் ஒரு குறிப்பிட்ட வீட்டில் வைப்பாங்க. அந்த வெத்தலை பெட்டி எந்த வீட்டில் காலையில வைக்கிறாங்களோ அந்த வீட்டுக்கு ராத்திரி மகாராஜா போவார். அந்த வீட்டில் இருக்கிறவங்க மகாராஜா இன்னைக்கு வருவார்னு தயாரா இருக்கணும். இது தினமும் இப்படி ஒவ்வொரு வீடா போகும். அவங்க விரும்புறாங்களோ விரும்பலையோ, வெத்தலை பெட்டி போயிட்டா அன்னைக்கு மகாராஜா வருவார். அப்ப இதுக்கு மேல நான் அந்த கதையை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது பேசவும் நான் கூச்சப்படுறேன். இதை விட மோசமான ஆட்சிகள் தான் உலகமெங்கும் நடந்தது. ஐரோப்பிய தேசங்கள், ஆப்பிரிக்க தேசங்கள், எல்லா இடமும் இதான் இவங்களுக்கு வேலை. அதனால முக்கால்வாசி மகாராஜாக்கள் 40 வயசு, 45 வயசு, 50 வயசுல மண்டையும் போட்டுருவாங்க. இதற்காக போர், சின்ன சின்ன சண்டை. அரண்மனைகள்ல பாத்தீங்கன்னா இப்பவும் பல மாநிலங்கள் அரண்மனைகள் பாத்தீங்கன்னா ஒரு அரண்மனைக்குள்ளே அந்த அந்தப்புறம்ங்கிற ஒரு இடம் தான் பிரதானமா இருக்கும். அந்த அந்தப்புறத்துக்குள்ள ஒரு 50 அழகிகளுக்கு வீடு. இதுதான் மகாராஜாக்க வாழ்க்கை. இது தவிர அவங்க செய்த நாட்டில் உருப்படியா ஒரு முன்னேற்றத்திற்கு எந்த அடிகோலும் அவங்க செய்யல. தமிழ்ல நான் ஒரு சில மாநிலங்களை சொல்லல, சில மகாராஜாக்கள் கோயில்கள், கோபுரங்கள், மாட மாளிகைகள், நகரங்கள் அமைச்சாங்க. ஆனா பல மன்னர்கள் அந்த குடித்தனம் இதிலேயே தான் இருந்தாங்க. இது ஒரு காலகட்டத்தில் இந்த அராஜக ஒரு மன்னராட்சி வளர்ந்து 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 மக்கள் எல்லாம் புலம்பி ரொம்ப பரிதாபப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ராஜாக்கள் படையெடுத்து வாரது, பெண்களை கொல்றது, ஆம்பளைகளை கொல்றது, ஒரே மண்ணுக்கும் பொண்ணுக்கும் ஒரே சண்டை நடந்து அராஜகம் உச்சகட்டத்தை போறப்போ ஒரு முடிவு வரும்ல எல்லாத்துக்கும். அப்படி பாரத தேசத்தின் மீது அந்நியர்கள் படையெடுத்து வராங்க. முதல்ல இந்த அந்நியர்கள் படையெடுத்து வரப்போதான் பாரத தேசம் முதல்ல
மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவிக்குது. ஏன்னா வந்தவங்க பாரத தேசத்துல அது வரைக்கும் போருக்குன்னு சில வரமுறைகள் இருக்கும். சூரியன் அடைந்த பிறகு போர் சண்டையிடக்கூடாது, எதிரின் கையில இருந்து வாள் கீழே விழுந்துட்டா அவன்கிட்ட சண்டையிடக்கூடாது, எதிரி திரும்பி நிக்கிறப்போ சண்டையிடக்கூடாது, பசுமாட்டை கொல்லக்கூடாது, பெண்களை கொல்லக்கூடாது, இப்படி நிறைய வரைமுறைகள் உண்டு. ஆனா அங்க இருந்து படையெடுத்து வந்தவர்களுக்கு அவங்கெல்லாம் அசுரர்கள், அவங்களுக்கு இந்த வரமுறையே கிடையாது. வெட்டுனா வெட்டு, குத்துனா கொத்து, பொம்பளைகளை படுகேவலமா எல்லா அராஜகமும் அவங்க பண்ணாங்க. அது குறிப்பா நான் சொல்லணும்னா அந்த பாகுபலியில ஒரு கூட்டம் வரும், அந்த கூட்டமே தான் அவங்க படையெடுத்து வந்தவங்க. இதுல மிகப்பெரிய அழிவு, நூலகங்களை கொளுத்துனாங்க, கோவில்களை இடிச்சாங்க, விக்கிரகங்கள் எல்லாம் காப்பாத்துறதுக்கு இந்துக்கள் பட்ட பாடு, பல பேர் உயிர் துறந்தாங்க. ஒன்னும் இல்ல, ஸ்ரீரங்கம் கோபுரத்துல உள்ள கதையை நீங்க படிச்சீங்கனாலே கண்ணீர் வரும். அந்த படையெடுத்து வந்தவங்களை படையெடுத்து வந்தவங்க இருந்து கோவிலையும் சாமியும் காப்பாத்துறதுக்கு ஒரு பூஜாரி அந்த உற்சவ மூர்த்தியே தூக்கிட்டு ஓடுவாரு. பலர் கோபுரத்துல இருந்து கீழே விழுந்து உயிரை விட்டாங்க. பலர் 33,000 55,000 பேர் ஸ்பாட்ல கொன்னு குவிச்சாங்க. இன்னைக்கு ஸ்ரீரங்கம் கோயில நீங்க அந்த ரத வீதிகள்ல போனீங்கன்னா ஒரு காலத்துல புணங்களா தான் கிடந்தது, அதுல ரத்த கரை. இப்படி கொடுமையின் உச்சம், கொடூரம். இந்த காலகட்டங்கள் போய் போய் கர்ம வினைகளால உலகெங்கும் போர் வருது. அடுத்து ஒரு கூட்டம் வருது. அந்த கூட்டம் ஏற்கனவே திருடி வச்சிருக்கவன் அவன் திருடுறான். ஏற்கனவே ஒரு இந்தியாவில் படையெடுத்து வந்து அவன் திருடி வச்சிருக்கிறான். அவன் சேர்ல சிம்மாசனத்துல எல்லாம் வைரத்தை வச்சு, வாள்ல வைடூரியத்தை வச்சு, கக்கூஸ்ல எல்லாம் தங்கத்தை வச்சு செய்து வச்சிருக்கான். இன்னொரு கூட்டம் அங்கிருந்து வந்து அவங்கிட்ட இருந்து இவன் திருடுறான். இப்படி கோயில்களில் கொள்ளையடிக்கிறதும், மக்களை கஷ்டப்படுத்துறதும், துன்பப்படுத்துறதும். அவன் அடுத்தது சுட்டு கொன்னான், ரவுண்ட் ரவுண்டா சுட்டு கொன்னான். மக்கள் துன்பம், துயரம், சொல்லொன்னா துயரம். இந்த பூமி தோன்றுதலிருந்து இதுவரை கடைசி ஒரு 200 ஆண்டுகள் இவ்வளவு பெரிய பேரழிவு உலகத்தில் நடந்திருக்குமாங்கிறது தெரியவே செய்யாது. இப்படி கொடூர துன்பங்களை மக்கள் அனுபவிக்கிறப்போ கோவில்களே காப்பாற்ற முடியாத நிலை, தெய்வங்களே காப்பாற்ற முடியாத நிலை இருந்து மக்கள் எல்லாம் செத்தப்போ கதறி அழுறாங்க. கடவுளே 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 கடவுளே, எங்களை காப்பாத்துறதுக்கு யாரா வரக்கூடாதா, எவ்வளவு பெரிய துன்பத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னு அவங்க துன்ப கடல்ல மூழ்கி கடவுளை பிரார்த்தனை பண்றப்பதான், எப்போதுமே உங்களுக்கு தெரியும் இதிகாசங்கள்ல புராணங்கள்ல எப்பவுமே இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரப்போ ஒரு அவதாரம் வரும். அதே போல இந்த பாரதம் கண்ணீர் சிந்தி துன்புற்று துயருற்று அழுது கண்ணீர் வடித்த போது ஒரு அவதாரம் பிறந்தது. அந்த அவதாரம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு படிப்பு, குடும்பம் என வாழ்ந்தது. எப்படி ஸ்ரீ ராமபிரான் பிறந்து குறிப்பிட்ட காலத்திற்கு வசிஷ்டரிடம் பள்ளி வாழ்க்கை பாடங்கள் கற்க எல்லாம் படிச்சுட்டு வந்த பிறகும் விஸ்வாமித்திரர் கூட அவருக்கு பாதுகாவலரா போக இப்படி தனிப்பட்ட முறையிலே வாழ்க்கையை பார்த்தாங்களோ பகவான் ஸ்ரீ ராமபிரான், அதே போல இந்த அவதாரமும் பிறந்த கொஞ்ச நாளைகளுக்கு இதே வாழ்க்கையை பார்த்தது. ஒரு நாள் திடீரென அந்த அவதாரத்திற்கு நம்முடைய அவதாரம் நோக்கம் என்ன, நாம் எதற்காக இங்க அவதாரம் எடுத்து வந்திருக்கிறோம், அந்த பர்பஸ் ஆஃப் விசிட் என்னங்கிறத அவருக்கு உணர்ற அன்னைக்கு அந்த அவதாரம் முதலாக ஓடி வந்து பார்த்தவர் பாண்டிச்சேரியில அரவிந்தர். இந்த அவதார புருஷர் எதற்காக பாண்டிச்சேரியில வந்து ஸ்ரீமான் அரவிந்தரை பார்த்தாருன்னா, அரவிந்தர் ஒரு ஸ்பிரிச்சுவலிஸ்ட் மட்டும் இல்ல, அவர் ஒரு ஆன்மீகவாதி மட்டும் இல்ல, மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர். சுதந்திர போராட்ட வீரர்னா சாதாரண சுதந்திர போராட்ட வீரர் இல்ல, சமாதானமா போரிட்டா இவங்க கிட்ட ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லி வேறு வழியில நேதாஜி வழியில போரிட்டவர். இவங்களெல்லாம் வெட்டணும், இவங்களெல்லாம் குத்தணும், வெடிகுண்டால் அடிக்கணும் அப்படின்னு நினைச்சவர். அன்னைக்கு ஆட்சி புரிந்துகிட்டு இருந்த அந்நியர்கள் அவரை பிடித்து சிறையில் அடைத்த போது, சிறையிலிருந்து வெளியே வரும்போது பூரண சிந்தையோடு ஆன்மீக துறவியாக வெளியே வந்தார். அந்த அரவிந்தரைத்தான் இந்த அவதார புருஷர் பார்க்க வர முதல்ல. அப்போ இந்த அவதாரம் எதற்காக வந்ததுங்கிறத பத்தி தான் நான் சொல்ல வரேன். இந்த அவதாரம் வந்த நோக்கத்தை உணர்ந்த உடனே முதல்ல பாண்டிச்சேரியில வந்து அரவிந்தரை பார்க்கிறார். எப்போதுமே அந்த அவதாரம் இந்த தேசம் 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 பிரபஞ்சம்னு தான் பேசிட்டே இருக்கும். இப்ப நீங்க கேட்கலாம், அந்த காலகட்டத்தில் வேற சாமிகளே இல்லையா, நீங்க அவதார புருஷர் சொல்றது யார அப்படின்னு கேட்பீங்கல்ல. எம்பெருமான் பிரபஞ்ச பரோபகாரி யோகிராம் சுரத்குமார் தான்.
அவர் அப்போ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கப்பட்டார். ஏன் அப்போ எம்பெருமான் யோகிராம் சுரத்குமார் வாழ்ந்த காலத்துல வேற சுவாமிகள் இல்லையா? நீங்க இவரை ஒரு அவதாரம், இவருடைய அவதாரத்துக்கு ஒரு நோக்கம் இருக்குன்னு ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, அந்த காலத்துல நிறைய சுவாமிகள் இருந்தாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. எல்லா சுவாமிகளும் வேற வேற அவங்க வந்த வேலைகள், வேற வேலைகளை பார்த்தாங்க. ஒரு சுவாமி சொல்லுவாரு, நீ வந்த வேலையை பாரு, வா வேலையை பாரு, படைச்சவன் அவன் பார்த்துக்குவான், வா வேலையை பாருன்னு சொல்லுவாரு. இன்னும் சில சாமிகள் நானே ஈஸ்வரன், நானே சக்தி, நான் தான் இறைவன் சொல்லுவாரு. இன்னும் பல சுவாமிகள் பல சித்து வேலைகளை செய்து மக்களுக்கு அருள் புரிஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனா பகவான் யோகிராம் சுரத்குமார் மட்டும்தான் ஒரு வித்தியாசமான ஒரு 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 டிஃபரண்டான ஒரு சுவாமிகளாக அவதரித்தார். ஏன்னா அவர் வந்த பர்பஸே வேற. அவர் எப்போதும் இறை சிந்தனை மட்டுமில்ல, தேச சிந்தனையோடையே வாழ்ந்தார். அவர் எப்போதும் காந்தியடிகளை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார். யோகிராம் சுரத்குமார் வாழ்ந்த காலத்துல எப்போதும் தேச சிந்தனையிலேயே இருந்தார். ஒரு காலகட்டத்தில் பாரத தேசத்துல செயற்கையாக உண்டாக்கப்பட்ட வறுமை 1940 50 வரை மக்கள் பட்டினியால் பசியால் துடிதுடித்து செத்தார்கள். சாலை எங்கும் நகரெங்கும் பிணங்களாக கிடக்கும், கழுகு கொத்திட்டு போ, அவ்வளவு வறுமை. ஏன்? பாரத தேசத்துல அவ்வளவு செழிப்பு இல்லையா? இந்த உலகத்துல சுத்தி படை வீரர்கள் சூழ்ந்துட்டாங்கன்னு வைப்போம். ஒரு நாட்டை சுத்தி அந்நிய நாட்டு படை சூழ்ந்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லை, நம்மளால 3 வேளை சாப்பிட்டு நம்மளால உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற கண்டிஷன் உள்ள தேசங்கள்ல கொஞ்சம் தேசங்கள் தான் இருக்கு. அதுல ஒரு நாடு இந்தியா. நம்மளை சுத்தி இமயமலை சுத்தி, இந்த பக்கம் 3 பக்கம் கடலை சுத்தி போர் வீரர்கள் சுத்தி நின்னாலும் நம்மளால விவசாயம் பண்ணி அரிசி உண்டாக்கி வேளாவளை கஞ்சி குடிக்க முடியும். என்ன நம்மளால இந்த லக்ஸுரி வாழ்க்கை, ஆடம்பர வாழ்க்கை வேணா இருக்காது, கார் பைக் வேணா ஓடாது, பவுடர் சென்ட் வேணா வராது, அது இருந்தா இருந்துட்டு போகுது. ஆனா பல நாடுகள், குறிப்பிட்ட பல பாலைவன நாடுகள் கூட சுத்தி இந்த மாதிரி சூழல் அவங்களால ஒன்னும் திங்க முடியாது, ஒன்னும் கிடையாது. இன்னொரு நாட்டை நம்பிதான், இன்னொரு நாட்டை நம்பிதான் இருக்கிறாங்க. அவ்வளவு செல்வ வளம் மிகுந்த இந்திய நாட்டுல ஏன் அவ்வளவு பசி, ஏன் அவ்வளவு பஞ்சம், ஏன் அவ்வளவு உயிர் பலி? அப்போ இங்க விளைய இங்க இருந்ததெல்லாம் ஒருத்தன் திருடிட்டு போறான், எல்லாம் அவன் நாட்டுக்கு கொண்டு போறான். கப்பலா போகுது. இங்க உள்ள தங்கம், வைரம், வைடூரியம், விளையிற பஞ்சு, பருத்தி, நெல்லு, கோதுமை எல்லாம் அங்க போகுது. இங்க மக்களுக்கு உழைப்ப தவிர ஒண்ணுமே இல்லை, எல்லாம் செத்து மடியுது. பாரத தேசத்துல மக்கள் பட்டினியால் செத்ததால் இந்த ஒரே ஒரு அவதார சுவாமிகள் மட்டும்தான் தன்னை பிச்சைக்காரனாக மாற்றிக்கொண்டார். யாருக்காக? மக்களுக்காக. என்னுடைய தேசத்தில், இந்த புண்ணிய பூமி பாரத தேசத்தில் மக்கள் எல்லோரும் பசியால், பட்டினியால், பஞ்சத்தால் மடிகிறார்கள் என்று அவர் கையில ஒரு சிரட்டை ஏந்திட்டு பிச்சைக்காரனாக வாழ்ந்தார். மக்கள் எல்லோரும் பட்டினியாக இருப்பதால் அவர் பல நாட்கள் பட்டினியாக இருந்தார். அந்த அவதார புருஷர் இந்தியாவையே நேசித்தார். இந்த பாரத தேசம் அதுவே அவருடைய உயிர் மூச்சாக நினைத்தார். பல நேரங்கள்ல இந்த பாரத தேசத்தை பத்தி பல கனவுகள் சுவாமிகள் கண்டார்கள். அவர் எப்போதும் 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 இந்திய தேசத்தை பத்தியே நினைச்சார். அதனால அவருடைய வாழ்க்கையில் 7 ஆண்டுகள் பாரதத்தை முழுக்க சுற்றி வந்தார்கள். இந்த பாரத தேசத்தை சுற்றி ஆசீர்வதித்தார்கள். ஆசீர்வதிக்க மட்டுமே. அவர் எவ்வளவு தூரம் பாரத தேசத்தை அவர் நேசித்திருப்பார் என்றால், அவர் குறிப்பிட்ட சில பேர் தான் சந்திச்சார். சர் சி வி ராமனை போய் சந்திப்பார். ஒரு சுவாமிகளுக்கு சர் சி வி ராமனை சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. சர் சி வி ராமனை போய் சந்திப்பார். ஒரு குறிப்பிட்ட ஊர்ல உள்ள மிகப்பெரிய ஒரு பக்தர் பகவான் வாழ்ந்த காலத்துல சுவாமிக்கு ஜெயந்தி விழா மிக அற்புதமாக கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய இந்தியாவில் ஆண்ட பரம்பரை ஒரு எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் ஒரு பிரதம மந்திரியை நம்ம அழைச்சி மிகப்பெரிய அளவுல மதுரை பக்கத்துல ஒரு ஊர்ல நம்ம பகவானோட ஜெயந்தி விழா கொண்டாடுவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு, இப்படி இந்த பிரதம மந்திரியை கூட்டிட்டு நமக்கு ஜெயந்தி விழா கொண்டாடினா நமக்கும் அந்த கட்சியில ஒரு செல்வாக்கு வரும்னு சுயநலமா சிந்திச்ச போது, இவ்வளவு தேச நலன் விரும்பியாக இருந்த பிறகு கூட பகவான் ஸ்டாப் எவ்ரிதிங் அப்படின்னார்.
இந்த ஜெயந்தி விழாவே வேண்டாம் அப்படின்ட்டார். அரசியல் சார்பற்று இருந்தார் பகவான் யோகிராம் சுரத்குமார். ஆனால் ஒரே ஒரு பிரதம மந்திரியை சந்தித்தார் பகவான் யோகிராம் சுரத்குமார். எத்தனையோ பிரதம மந்திரிகள் அவர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு பிரதம மந்திரியை போய் சந்தித்தார். என்ன காரணம்? என்ன காரணம்? ஆட்சி மாற்றம், ஆட்சி கலைப்பு, ஆட்சி மாற்றம், ஆட்சி கலைப்பு, ஆட்சி மாற்றம், ஆட்சி கலைப்புன்னு இந்தியால நாமெல்லாம் சின்ன பிள்ளைகளா இருந்தப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு இந்தியால மோசமான ஆட்சிகள் நடந்தது. அது ஒரு காலகட்டத்துக்கு மேல போய் ஒரு பிரதம மந்திரி ஆட்சியில இருக்கிறப்போ இந்தியால மீண்டும் வறுமை, இந்தியாவோட பொருளாதாரம் அதல பாதாளத்துக்கு போயாச்சு. ஒன்னும் இல்லை இந்தியால. எவ்வளவு தூரம் இந்தியாவோட பொருளாதார நிலை மோசமா போச்சுன்னா, அன்னைக்கு ஆண்டு அந்த பிரதம மந்திரி இந்திய தேசத்தில் கையிருப்பில் இருந்த தங்கங்களை எல்லாம் பிளைட்ல விமானத்துல ஏத்தி உலக வங்கியில கொண்டு போய் கடன் வைக்க போனார், அடகு வைக்க போனார். ஒரு நாட்டுக்கு வரக்கூடிய சீரழிவு, எவ்வளவு மோசமான பொருளாதார ஏற்றத்தாழ் இந்த உலகத்துல, இந்த நாட்டில் பொருளாதாரத்துல உருப்படாம இந்தியா போய் அந்த பிரதம மந்திரி கையிருப்பு, அரசாங்கத்தோட கையிருப்பு தங்கங்களை எல்லாம் விமானத்துல ஏற்றி உலக வங்கியில கொண்டு அடகு வைக்க போனார். அந்த பிரதம மந்திரியை பகவான் யோகிராம் சுரத்குமார் சந்திச்சார். அவர் சந்தித்த பிறகு கொஞ்ச நாட்களிலேயே இந்தியால மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஒரு மிகப்பெரிய படுகொலைக்கு பிறகு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இந்தியாவின் பொருளாதாரம் எழுந்துச்சு. 1991 ஆண்டு பகவான் யோகிராம் சுரத்குமார் சொன்னார், அடுத்த 25 ஆண்டுகளில் பாரதம் உலகில் முதன்மை நாடாக வளரும். இந்தியாவை நம்பியே வல்லரசு நாடுகள் வாழும். இந்தியாவின் பின்னோக்கிய எல்லா நாடுகளும் வரும். பாரதம் உலகில் தலை சிறந்த நாடாக தலை தோங்கும் அப்படின்னு அவர் சொன்னார். அது 2014 பிறகு நடந்தது அந்த வளர்ச்சி. அப்போ 2001 ஆண்டுல இன்னும் 25 ஆண்டுகளில் பாரதம் உலகின் தலை சிறந்த நாடாக வளரும் அப்படின்னு சொன்னார். அவர் எப்போது உலகை பார்த்தியே ஏன் அவர் கனவு கண்டார்னா, எந்த சுவாமிகள் விடுபட்டார்னா, ஒரு சில சமயம் சுவாமி திடீர்னு ஜெர்மனியை பத்தியே ஒரு 4-5 நாள் பேசிட்டே இருப்பார். ஜெர்மன் 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 ரிலேட்டடாவே விஷயங்களை பேசிட்டு இருப்பார். திடீர்னு ஒரு நாள் அங்க ஒரு பெரிய சம்பவம் நடக்கும். ஜெர்மனி 2 ஜெர்மனிகளாக பிரிக்கப்பட்டிருந்த அந்த ஒரு மிகப்பெரிய சுவரை மேற்கு ஜெர்மனியும் கிழக்கு ஜெர்மனி மக்களும் சேர்ந்து சுவரை இடிச்சாங்க. ஒரே ஜெர்மனி ஆச்சு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ தெரியும். நாங்க சின்ன பையனா இருக்கிற டிவில அந்த நியூஸ் எல்லாம் வரும். 2 ஜெர்மனிகளும் ஒன்றாக இணைந்தது. அது எப்படி பகவான் யோகிராம் சுரத்குமாருக்கு தெரியும்? அவர் திருவண்ணாமலையில கடத்திண்டைகள்ல படுத்திருக்க காலங்கள்ல ஜெர்மனியை பத்தி பேசுவார். ஜெர்மனி ஒன்றாக இணை. எப்போதும் அமெரிக்க தேர்தலை கேட்டுக்கொண்டே இருப்பார். அமெரிக்கால என்னாச்சு, வாட் ஹேப்பன் டு அமெரிக்கா, அமெரிக்கால என்னாச்சு, யார் வின் பண்ண போறா, யார் வின் பண்றான் கேட்டுக்கிட்டே இருப்பார். நான் ஏற்கனவே ஒரு சத்சங்கத்துல சொன்ன மாதிரி USSR என்று அழைக்கப்பட்ட ரஷ்ய தேசம் உடைந்து சிதறியது. அதை ஆண்டு கொண்டிருந்த கார்பச்சேவ் என்ற ஒரு அதிபர் ஐநா சபையில் இப்படி பேசிட்டு இருந்த டயஸ்ல தன்னோட ஷூவை கலத்தி ஒரு அடி அடிச்சு ரிவெஞ்ச் பேசினார். நான் ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி நடத்திட்டு இருக்கேன், அந்த ஆராய்ச்சி வெற்றிகரமா நடந்து முடிந்தவுடன் இந்த உலகத்தில் அப்ப இருந்த மிகப்பெரிய ஒரு மத தலைவரை நான் முதல்ல அவரை கொல்லுவேன், அடுத்தது அமெரிக்காவை தான் கொல்லுவேன், தீர்ப்பேன் அப்படின்னார். உலகமே பயந்தது. அன்றைக்கு உலகத்தில் இருந்த ஒரே ஒரு வல்லரசு நாடு USSR, சோவியத் யூனியன். எங்க வீட்டுக்கெல்லாம் ஒரு பழைய புத்தகம் வரும். அப்போ உலகில் இருந்த ஒரே வல்லரசு நாடு USSR. அந்த நாடு இதை இப்படியே விட்டா உலகம் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அமெரிக்கா முதற்கொண்டு எல்லா நாடுகளும் சேர்ந்து அந்த நாட்டை சுக்குநூற உடைச்சாங்க. அப்போ இந்தியாவில் இருந்த அரசியல்வாதிகள் எல்லாம் வருத்தப்பட்டாங்க. ஏன் வருத்தப்பட்டாங்க? ஏன்னா இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நேரு காலம் தொட்டு எல்லா பிரைம் மினிஸ்டர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரஷ்யா தான் நம்முடைய ஆதரவு நாடு, ஐயோ நம்முடைய ஆதரவு நாடு உடைந்து சிதறதே அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இந்தியாவின் கடைகோடியில் திருவண்ணாமலையில் பாத்திரக்கடை திண்ணையில் படுத்துக்கொண்டே ஒரு பிச்சைக்காரன் சொன்னான், ஓ எனதருமை இந்தியர்களே, ரஷ்யா உடைந்து சிதறுகிறதே என்று யாரும் வருத்தப்பட வேண்டாம், இனிமேல் தான் பாரத தேசத்தின் வளர்ச்சி இருக்கிறது அப்படின்னார். உண்மையாவே நீங்கள் நண்பன் அன்னைக்கு நம்பிக்கிட்டு இருந்த ரஷ்யாவும் சரி அமெரிக்காவும் சரி உங்களுக்கு எந்த உதவியும் பண்ண போறதில்லை. அவங்களுக்கு உலகத்துல யார் வளர்ச்சியும் பிடிக்காது. என்னைக்கு ரஷ்யா உடைந்து சிதறிச்சோ அதுக்கு பிறகுதான் இந்தியாவின் வளர்ச்சி எழுந்துகிறாங்க. அப்போ எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி.
அன்னைக்கு இந்தியாவில சாதிக்கவே முடியாது அப்படின்னு நினைச்ச சில விஷயங்களை பகவான் சொல்றார். ராமர் கோயில் கட்டப்படும் எப்படி 50 ஆண்டுகளுக்கு முன்னால சொல்றார். இந்தியாவில் பாரதத்தில் ராமர் கோயில் ஒரு நாள் வரும். யாருமே நம்பல. How it is possible? 500 ஆண்டுகளா பிரச்சனை. இந்த கோயிலை எப்படி கட்ட முடியும்? கட்டுனா அங்க பிரச்சனை, இங்க பிரச்சனை, பெரும் அழிவு. இந்தியாவை எப்படி உடைந்த போது கோடிக்கணக்கான மக்கள் இறந்தார்களோ அதே போல வந்துடாதா? ஆனா அவர் சொன்னார், ரத்தமின்றி, கத்தியின்றி, ரத்தமின்றி ராமர் கோயில் கட்டப்படும் அன்னைக்கு சொன்னார். பகவான் ஒவ்வொரு சிந்தனையிலும் பாரத தேசம், பாரத தேசம், பாரத தேசம், அது ஒன்றே அவருடைய கனவா இருந்தது. பாரதத்தை அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்ற, பாரத மக்கள் எல்லாம் கதறி துடித்து அழுது அந்நியர்களுக்கு அடிமைப்பட்டு கொலைகள் செய்யப்பட்டு திருடப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு பஞ்சத்தால் பசியால் பட்டினியால் தோழ்ந்த போது எப்படி மக்கள் அசுரர்கள் வாழ்க்கையில் சிக்கி அல்லல் படும் போது அவதாரங்களாக யாராவது வந்து எங்களை காப்பாற்ற மாட்டார்களான்னு நினைத்து அழும்போது ஒவ்வொரு அவதாரங்கள் வந்து மக்களை காப்பாற்றியதோ அதே போல கலியுகத்தில் பாரத தேச மக்கள், உலக மக்கள் அந்நியர்களுடன் சிக்கி அடிமைப்பட்டு இடங்களை இழந்து, நிலங்களை இழந்து, செல்வங்களை இழந்து, பட்டினியால் போரால் துன்பமுற்று துயருற்று உயிர்களை இழந்த போது தோன்றிய அவதாரம் தான் பகவான் யோகிராம் சுரத்குமார். யோகிராம் சுரத்குமார் மற்ற சாமிகளை போல கிடையாது. அவர் எப்பவுமே நான் தான் சாமி, நான் தான் ஈஸ்வரன், நான் தான் பார்வதினு சொன்னதே கிடையாது. இந்த மேஜிக் வேலைகள்லாம் பண்ண மாட்டார். கையில இருந்து விபூதி எடுத்து கொடுக்க, வாயில இருந்து லிங்கம் எடுக்க, அப்படி இங்க இருந்து செயின் எடுக்க, அங்க இருந்து நெக்லஸ் எடுக்க, அந்த வேலைகள்லாம் அவர் கிடையாது. அவர் பிச்சைக்காரனாக அவதாரம் எடுத்து வந்ததே பாரத மக்களை பட்டினியிலிருந்து காப்பாற்ற, பாரத மக்களை பசியிலிருந்து காப்பாற்ற, இந்த தேசம் போர் இல்லாமல், துன்பம் இல்லாமல், துயரம் இல்லாமல் தலைத்தோங்கி வளர பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய அவதாரம் நடந்தது. அவர் ஒவ்வொரு கணமும் அதற்காக இருந்தார், அதற்காகவே வாழ்ந்தார். ஒவ்வொரு கணமும் எல்லோரும் சொல்லுவார், இந்த பாரத தேசம் இது புண்ணிய பூமி, இந்த புண்ணிய பூமியில் ஒரு நாள் இந்த புண்ணிய பூமி தோற்காது, இந்த புண்ணிய பூமியில் கடவுள்கள் அவதாரம் எடுத்திருக்கிறார்கள், யோகிகள், சித்தர்கள், ஞானிகள் என்று எல்லோரும் தோன்றிய இந்த தேசம் ஒரு நாளும் தோற்று போகாது சொல்லுவார். பகவான் யோகிராம் சுரத்குமார் சாதாரண ஒரு அவதாரம் இல்லை. எப்படி ஒவ்வொரு யுகங்கள் தோறும் அவதாரங்கள் தோன்றி துன்பப்பட்ட மக்களை காத்து அருளியதோ அதே போல பகவான் யோகிராம் சுரத்குமார் இந்த அவதாரம் எடுத்து நம்மளை எல்லாம் காப்பாற்றினார். எப்படி ராம அவதாரம் பல காரணங்களுக்காக எடுக்கப்பட்டதோ நான் ஏற்கனவே சொல்வேன். சீதைய ராமாயணத்துல போர் முடிந்ததும் அனுமார் போய் சீதைட்ட சொல்லுவாரு, அம்மா போர் முடிந்தது, அசுரன் ராவணன் இறந்தான், உங்கள் ஆத்துக்காரர் ராமபிரான் உங்களை அழைத்து வர சொல்லியிருக்கிறார், அதற்காக உங்களுக்கு பட்டு புடவைகளும் நகைகளும் அணிந்து உங்களை அழைத்து வர சொல்லியிருக்கிறார்னு ஆஞ்சநேயர் சொல்வார். அப்போ சீதா பிராட்டி தாயார் சொல்லுவாங்க, ஆஞ்சநேயா எனக்கு நீ சில முறைகள் எனக்கு நல்ல தகவல்களை கொண்டு வந்தான் நான் துன்பத்தில் இருந்த போது, அதில் இதுவும் ஒரு நல்ல தகவல், உனக்கு என்ன வர வேண்டும் கேள் அப்படின்பார். அப்போ ஆஞ்சநேய மூர்த்தி சொல்வாரு, தாயே எனக்கு ஒரே ஒரு வரம் கொடுங்கள், உங்களை இத்தனை ஆண்டுகள் வைத்து துன்பப்படுத்தினார்களே இந்த அரக்கிகள், இவர்கள் எல்லோரையும் கொல்வதற்கு எனக்கு உத்தரவு கொடுங்கள் அப்படின்பார். சீதா பிராட்டி சொல்லுவார், இல்லை கிடையாது, அது கிடையாது, அந்த பாவத்தை நீ வாங்கக்கூடாது. பெண்களை கொல்லுவதோ, பெண்களை சித்திரவதை செய்வதோ, பெண்களை இழிவாக பேசுவதோ மிகப்பெரிய பாவம். அவர்கள் யாரும் என்னை தொந்தரவு செய்யவில்லை, அவர்கள் எனக்கு உற்ற துணையாக தான் இருந்தார்கள். அப்போ நீங்களாம் நினைப்பீங்க ராமாயணம் வெறும் சீதையை காப்பாற்றுறதுக்கு இல்ல, ராவணனால கொடுமைப்படுத்தப்பட்ட அத்தனை தேவாதி தேவர்கள், தேவர்களுடைய மனைவிகளை காப்பாற்றுறதுக்கு தான். அதே போல ஒவ்வொரு யுகங்கள் தோறும் இந்த பிரபஞ்சத்தில், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்களிலிருந்து மக்களை காப்பாற்ற அவதாரங்கள் வந்து கொண்டே இருப்பது போல பகவான் ஸ்ரீ ராமருடைய ஒரு அவதாரம் தான் எம்பெருமான் யோகிராம் சுரத்குமார். நீங்கள் நல்ல இதிகாசங்களையும் புராணங்களையும் படிச்சு பாருங்க. பகவான் யோகிராம் சுரத்குமார் அவதரித்து வந்த காரணத்தை தவிர இந்த உலகத்தில் வேற பெரிய காரணமே இருக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு அவதாரங்களும் நடந்த போது உலகத்தில் எங்கேயோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பிரச்சனை நடக்கும், இந்தியாவில் ஒரு பிரச்சனை நடக்கும், இல்லை எங்க ஒரு இடத்துல நடக்கும். ஆனா பகவான் யோகிராம் சுரத்குமார் அவதரித்து வந்த போது உலகெங்கும் 2ஆம் உலக போர் நடந்து கொண்டிருந்தது. அந்த போர் முற்றி ஜப்பான்ல 2 அணுகுண்டுகள் போடப்பட்டு ஹிரோஷிமா நாகசாகியில் பல லட்சம் உயிர்கள் இழந்தது. அப்போ பகவான் யோகிராம் சுரத்குமார் தன்னுடைய அவதார நோக்கத்தை புரிந்து கொண்டு உடனடியாக களத்தில் இறங்கினார். 7 ஆண்டுகள் இந்தியாவை முழுக்க சுற்றி வந்து ஆசீர்வதித்தார். இந்த பாரத தேசம் மீண்டும் எழும்ப வேண்டும் என்று. உங்களுக்கு தெரியுமா,
54 நாடுகள் காலனி ஆதிக்கத்தில் இருந்தது. 54 நாடுகள் காலனி ஆதிக்கத்தில் இருந்தது. திருடப்பட்டு, கொள்ளையடிக்கப்பட்டு, கொலைகள் செய்யப்பட்டு பாதிக்கப்பட்ட நாடுகளாக. ஆனால் இன்று எல்லாவற்றையும் இழந்த பிறகும், செல்வங்களை எல்லாம் இழந்த பிறகும், நாட்டின் பல்வேறு பகுதிகளை பிரித்து இழந்த போதும், இன்று பாரத தேசம் உலகின் 4வது பெரிய நாடாக உருவெடுத்து இருக்கிறது. எப்படி? How it is possible? 196 நாடுகளில் எல்லாவற்றையும் இழந்த பிறகும், வைரம், வைடூரியம், செல்வங்கள், பொருட்கள், தங்கம், வைரம், காட்டில் இருந்த மரங்கள், கோயிலில் இருந்த சிலைகள், விக்கிரகங்கள் எல்லாத்தையும் இழந்த பிறகும், எல்லாத்தையும் இழந்து பஞ்சம், பசி, பட்டினியால் கோடிக்கணக்கான மக்கள் இறந்த பிறகும், இன்று பாரத தேசம் மீண்டும் உலகிலேயே 4வது மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்து நிற்கிறது. அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் அல்லது 5 ஆண்டுகளுக்குள் உலகில் 2வது இடத்தில் பாரத தேசம் வரும். ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. எப்படி? இதுதான் பகவான் யோகிராம் சுரத்குமாரின் கருணை. அவர் சொன்னார், அடுத்த 25 ஆண்டுகளில் பாரதம் தலைத்தோங்கி நிற்கும், உலகத்திற்கே தலைமை தாங்கும் பாரதம், இந்த உலகம் பாரதத்தின் பின்னோக்கி வரும் என அவர் கூக்குரலிட்டார். அதற்காக வியர்வை சிந்தினார், அதற்காக நடந்தார். எப்போதும் ராம நாமத்தை சொல்லி மக்கள் எல்லோரும் ஆசீர்வதித்தார். அவர் சொல்லுவாரே, நாமத்தை சொல்லுங்க, நாமத்தை சொல்லுங்க, நாமத்தை சொல்லுங்கன்னு. அது அவருக்காகவா? இந்த பாரத தேசம் தலைத்தோங்க, இந்த பாரத தேசத்தில் வாழக்கூடிய மக்கள் எல்லோரும் மீண்டும் புத்துயிர் பெற்று புது பொலிவோடு வாழ்வதற்காகத்தான் நாமத்தை சொல், நாமத்தை சொல், நாமத்தை சொன்னார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய அவதார புருஷர் பகவான் யோகிராம் சுரத்குமார். அவர் வாழ்ந்த காலத்தில் நாமளும் வாழ்ந்தோம் என்பது ராமாயண காலத்தில் வாழ்ந்த சுக்ரீவனை போலவும், அனுமனை போலவும், குகனை போலவும் நாமும் பாக்கியம் பெற்றவர்கள். இந்த உலகம் மறைந்தாலும் எங்கு போனாலும் பகவான் யோகிராம் சுரத்குமார் காலத்தில் நாமும் வாழ்ந்திருக்கிறோம். அந்த அவதாரம் நடந்த போது நாமும் வாழ்ந்திருக்கிறோம். அந்த அவதாரத்தை வைத்து வழிபடுகிறோம். ராமநாமத்தில் சிறந்தது இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. அந்த ராமநாமத்திற்கு இணையான ஒரு ராமநாமம் அந்த ஸ்ரீராமனின் மந்திரத்தை போல இந்த யோகிராமனின் மந்திரம். இந்த யோகிராமனின் மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்க 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 கூடிய விரைவில் பாரதம் இந்த உலகில் முன்னணி நாடாக விளங்கும். சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் நீங்கள் மற்ற சுவாமிகளைப் போல பகவான் யோகிராம் சுரத்குமாரை எண்ணல் கூடாது. அவர் வந்த நோக்கமே வேற. பலரும் நினைச்சிட்டு இருக்காங்க, நமக்கு சொத்து வாங்கி தரக்கு தான் வந்தாரு, நமக்கு கார் வாங்கி தரக்கு தான் வந்தாரு, நமக்கு ஃபேக்டரி கட்டி தரக்கு தான் வந்தாரு, நமக்கு டிராவல்ஸ் நடத்துக்கு தான் வந்தாரு, இந்த கோயில் கட்டுறதுக்கு தான் வந்தாரு. அவருடைய அவதார நோக்கமே வேற. கடைசி வரை தனக்கென எதுவும் கூடாதுன்னு சொன்னவர் பகவான் யோகிராம் சுரத்குமார். கடைசியில் பொதுமக்களுக்காக, மக்கள் வெயிலிலும் மழையிலும் அல்லல் படுகிறார்களே என்று நினைச்சு அவர் ஒரு ஆசிரமத்துக்கு சம்மதிச்சார். வேற எதையும் தேடாத நாடாத ஒரு பரமாத்மா, பிரபஞ்ச பரோபகாரி பகவான் யோகிராம் சுரத்குமார். அதனால நீங்க மற்றவங்களை போல பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய அவதாரத்தை சாதாரணமா நினைக்காதீங்க. இன்னைக்கு பாரத தேசம் எழும்பி நிக்கிறதுக்கு பகவான் யோகிராம் சுரத்குமார் தான் ஒரே ஒரு காரணம் நான் சொல்லுவேன். இப்ப நான் சொன்னதுல உங்களுக்கு நல்லா புலப்பட்டிருக்கும். இன்னும் புரியலன்னா இந்த சத்சங்கத்தை திருப்பியும் 2 தடவை கேளுங்க. அவர் செய்திருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். இந்த மக்களை காக்க, இந்த பட்டினியை போக்க, தான் பட்டினி கிடந்து தன்னை பிச்சைக்காரனாக ஆக்கி இந்த உலக மக்கள் யாவரையும் தலைத்தோங்க செய்தவர் எம்பெருமான் யோகிராம் சுரத்குமார். ஆகவே அவருடைய நாமத்தை விடாமல் ஜெபித்து இந்த பிரபஞ்சம் தலைத்தோங்க. அவர் அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு? இந்த பூத உடலில் நான் அடைபட்டு இருக்கும் வரை மட்டுமே எனது சக்திகள் இந்த அளவில் இருக்கும். இந்த பூத உடலில் இருந்து நான் விடுதலை பெற்றுவிட்டால் எனது சக்தி இந்த பிரபஞ்ச பணிக்காக தான் இருக்கும். அவர் எப்படிப்பட்ட இறைவன் தெரியுமா? இந்த உலகத்தை காப்பாற்ற போறேன், இந்த நாட்டை காப்பாற்ற போறேன்னு ஒரு நாளும் பேச மாட்டார். இந்த பிரபஞ்சம் 9 கோள்கள், அத்தனை நட்சத்திரங்கள், எல்லாவற்றையும், சந்திரன், சூரியன், இந்த பிரபஞ்சத்தையே காக்கணும் அப்படிப்பார். நீங்க சொல்லும் ஒவ்வொரு நாமமும் பகவான் யோகிராம் சுரத்குமாரி பிரபஞ்ச பணிக்கு உபயோகப்படும். எப்படி அவர் ராம நாமத்தையே இப்படி சொல்லிட்டே இருப்பார். ராம நாமத்தையே சொல்லி 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 இந்த உலகை தலைத்தோங்க செய்தாரோ, அதே போல நாம் எல்லோரும் இணைந்து பகவான் யோகிராம் சுரத்குமார் நாமத்தை சொல்ல 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 இந்த பிரபஞ்சம் தலைத்தோங்கும். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ அப்புறம் ஏங்க நிலச்சரிவு வருது, அப்புறம் ஏங்க கடல் கொந்தளிக்குது? இது உலகம் தோன்றிய நாள்ல இருந்தே நடந்துட்டு தான் இருக்கும். அங்கே நம்ம ஏற்கனவே அன்னைக்கு சொன்னோம், உலகம் தோன்றிய நாள்ல இருந்தே நடக்கும். மலையடிவாரத்துலன்னா நிலச்சரிவு வரும், கடல் பக்கத்துல இருந்தா சுனாமி வரும், சாதாரண சமவெளியில இருந்தா நிலநடுக்கம் வரும். இது வரத்தான் செய்யும்.
பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வாழ்ந்த துவாரகாவே கடலுக்குள்ள போச்சுது, சுனாமியில தான் போயிருக்கோம். பூம்புகார் கடலுக்குள்ள போச்சுது, சுனாமியில தான் போயிருக்கோம். எத்தனை நிலநடுக்கம் உலகத்துல, ஜப்பான்ல அடிக்கடி நிலநடுக்கம் வருது. அதுக்கு இருக்க சம்பந்தம். உலகம் அவ்வப்போது தன்னை பேலன்ஸ் செய்துவோம். நீங்க மலையை உடைக்கிறீங்க, மண் அள்ளுறீங்க, ஒரு இடத்த மேடாக்குறீங்க, ஒரு இடத்த பள்ளமாக்குறீங்க. அப்ப உலகம் தன்னை சமநிலைப்படுத்திக் கொள்ள அப்போ இது செய்யதான் செய்யும். அதுக்கு சம்பந்தம் கிடையாது. அப்ப இந்த பிரபஞ்ச பேராற்றலை, பிரபஞ்சம் தலைத்தோங்க பகவான் யோகிராம் சுரத்குமாரின் நாமத்தை நாம் விடாமல் 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 ஜபிக்க வேண்டும். இந்த பிரபஞ்சம் தலைத்தோங்க இந்த உலகமெல்லாம் தலைத்தோங்க. இந்த உலகமெல்லாம் தலைத்தோங்க நமது நாடு தலைத்தோங்க. இந்த நாடு தலைத்தோங்க நமது வீடு தலைத்தோங்க. நமது வீடு தலைத்தோங்க நம்முடைய சுற்றத்தார், உறவினர்கள், குழந்தைகள் எல்லோரும் தலைத்தோங்குவார்கள். ஆகவே ஒரு கணம் கூட விடாமல் பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய நாமத்தை விடாமல் ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபம் ஒன்றே இந்த வையத்தை, பிரபஞ்சத்தை வாழ வைக்கும். பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய அவதாரம் புண்ணிய அவதாரம். இதுவரையில் இந்த பிரபஞ்சத்தில் நடந்திராத ஒரு அவதாரம். இன்னைக்கு நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற காலத்தினால அந்த அவதாரத்தோட மகிமை நமக்கு தெரியல. ராமபிரான் வாழ்ந்த காலத்துல அவருடைய மகிமை தெரிஞ்சுதா? இல்ல கிருஷ்ணர் வாழ்ந்த காலத்துல அவருடைய மகிமை தெரிஞ்சுதா? கிருஷ்ணர் வாழ்ந்த காலத்துல பாரத போர் முடிஞ்சோன்னு எல்லாரும் அவருக்கு சாபம் போட்டாங்க. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? அவ்வளோ வரைக்கும் கொண்டு முடியாது, எல்லாரும் சாபம் போட்டாங்க. அதே போலதான் என் தந்தையை பற்றி பலருக்கும் இன்னைக்கு அறிவில்லா ஜீவன்களுக்கு, முட்டாள்களுக்கு இன்னும் என் தந்தையின் ஆற்றலை பற்றி தெரியவில்லை. என் தந்தை சொன்னது போல, என் தந்தை யோகிராம் சுரத்குமார் சொன்னது போல, இந்த உலகம் ஒரு நாள் அவருடைய காவியமாக அவருடைய வாழ்க்கையை படைக்கும். எப்படி ராமாயணம் படைக்கப்பட்டதோ, எப்படி மகாபாரதம் படைக்கப்பட்டதோ, அதே போல அவருடைய அவதார நோக்கத்தை ஒரு நாள் இந்த உலகம் காவியமாக படைக்கும். ஏதோ ஒருத்தர் கதை போல் எழுதியிருப்பார், அது வேற. இனி காவியமாக வரும். அப்போ அவரை நாம வணங்குவதற்கு பேர் பெற்றிருக்கணும், புண்ணியம் செய்திருக்க வேண்டும். ஆகவே ஒவ்வொரு கணமும் விடாமல் பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய அவதாரத்தை புரிந்து கொண்டு, அவர் பெரிய புண்ணிய புருஷர், ராமனுக்கு நிகரான ஒரு புண்ணிய புருஷர். அவர் வந்ததால்தான் நாம் அன்னைக்கு இவ்வளவு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கோம். அவர் வந்ததுனால தான் நாம அன்னைக்கு சந்தோஷமா அந்த இடத்துல இருக்கிறோம். அதனால சின்ன சின்ன குறைகள் எல்லாம், நம்முடைய கர்மவினைகளால் வரக்கூடிய குறைகள் எல்லாம் மறந்து, நம்முடைய குழந்தைகள் மற்ற நாடுகளை கம்பேர் பண்றப்போ நம்ம குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கிறேன் பெருமைப்பட்டு பகவான் யோகிராம் சுரத்குமாரை விடாமல் வழிபட வேண்டும். அது ஒன்றுதான் நாம் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் இந்த தேசத்துக்கும் செய்யற நல்ல விஷயம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெய குருதாய. ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகி வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகிராம் சுரத்குமார் ஜெய பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்.